இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மாதத்துடைய 2வது சனிக்கிழமை, தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இன்று ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும் தொடர்ந்து திவ்யக்கரை ஆசீர்வாதமும் தோத்திரப்பொழியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடனே குணமளிக்கு வழிபாடும் சாட்சியங்கள் கேட்பதும் தொடர்ந்து அன்பின் விருந்திலும் அத்தனை பேரும் பங்கேற்று மீதியான இறை ஆசீர்வாதத்தோடு இல்லம் செல்ல மீண்டும் ஆனமலைக்கு சாட்சியாக வருவேன் என்ற முகமலர்ச்சியோடு செல்ல உங்களை அன்போடு இருக்கிற கூப்பி வருகை என வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் சிறப்பான விதத்தில் திருச்சிலுவை அபிஷேக அந்த நிகழ்விலும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன், ஒப்புக் கொடுக்கின்றேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு நாள் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு சாட்சியாக நிச்சயமாக கண்டிப்பாக வருவீர்கள் என்ற உணர்வோடு நீங்கள் எங்கே இருப்பினும் யாராக இருப்பினும் பக்தி பரவசத்தோடு நம்முடைய தாயுடைய பாதத்துல உங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதர சோலே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில ஆண்டவர் நோயற்றவருக்கு மருத்துவர் தேவையில்லை, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, நாம் பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சோலே, ஒரு விறகு வெட்டி காட்டுல விறகு வெட்டி அதை விற்று சம்பாதித்து தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் விறகு வெட்டி தலையில் சுமந்து வருகின்ற போது ஒரு முனிவர் அந்த விறகு வெட்டியை பார்த்து கூறினாராம், ஐயா, இன்னும் உள்ளே செல் என்று கூறினாராம். இந்த விறகு வெட்டிக்கு ஒன்றும் தெரியவில்லை. வழக்கமாக அவர் காட்டிற்கு செல்வதும் விறகு வெட்டுவதும் அதை தூக்கி வருவதும் விற்பதுமாக அவருடைய வாழ்க்கையை கடந்து வந்தார். ஒரு நாள் நினைத்து பார்த்தார், இந்த முனிவர் எதற்காக இன்னும் உள்ளே போ என்று சொன்னார். காட்டுக்குள் சென்று பார்க்கின்றார். அங்கு சந்தன மரங்கள். மிக மகிழ்ச்சி அடைந்தார், சந்தோஷம் அடைந்தார். சந்தன மரங்களை வெட்டி அதிக விலைக்கு விற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். சிறிது நாட்கள் கடந்த பிறகு மீண்டும் அந்த முனிவர் சொன்ன அந்த பொன்மலை ஞாபகத்திற்கு வந்தது. இன்னும் உள்ளே போ, இன்னும் உள்ளே போ. இன்னும் சந்தன மரங்களெல்லாம் தாண்டி கடந்து செல்கிறார். ஒரு அருமையான ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. வெள்ளை போலம் இருப்பதை காண்கின்றார். அதிகம் எடுக்கின்றார், மகிழ்ச்சி கொள்கிறார், ஆனந்தம் கொள்கிறார். பல மாதங்கள் ஆண்டுகள் கழித்து அந்த முனிவர் சொன்னது அந்த விறகு வெட்டிக்கு ஞாபகம் வந்தது. இன்னும் உள்ளே போ. ஏதோ அந்த அடர்ந்த காட்டையும் ஆறையும் கடந்து செல்கிறார். சென்றவருக்கு பெரிய அதிர்ச்சி. அங்கு தங்க கட்டிகள் நிறைந்த சுரங்கத்தை பார்க்கின்றார். பார்த்தவர் மகிழ்ச்சி கொண்டு இன்னும் அதிகமாய் சம்பாதித்தார். ஆண்டவர் அழைத்த உடனே அத்தனையும் விட்டு அந்த சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்தவர் பின்பற்றினார். ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் அவர் மேல் கண்டிப்பாக நிச்சயமாக வந்தே தீரும். இந்த அருமையான நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பையும் ஒரு ஆறுதலையும் ஒரு தேர்தலான வார்த்தையை புரிகின்றார். மருத்துவர் நோய் அற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நான் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். இன்று நாம் ஒவ்வொருவரும் நோயுற்றவராக இருக்கின்றோம், பாவிகளாக இருக்கின்றோம், பலவீனங்களோடு வாழ்கின்றோம், சுயநலத்தோடு வாழ்கின்றோம், போட்டி பொறாமையோடு வாழ்கின்றோம், காய்மகரத்தோடு வாழ்கின்றோம், கசப்பு தன்மையோடு வாழ்கிறோம், வெறுப்பு தன்மையோடு வாழ்கிறோம், ஏற்றத்தாழ்வோடு வாழ்கின்றோம், பலதரப்பட்ட மனநிலையோடு வாழ்கின்றோம், பலதரப்பட்ட தீய எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதோ நாம் உண்மையாகவும் பிரமாணிக்கமாகவும் நேர்மையாகவும் வாழ தவறிவிட்டோம். அத்தனையும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் இந்த நாளிலே அவர் ஒரு அருமையான அழைப்பை விடுக்கின்றார். நான் பாவிகளை அழைக்க வந்தேன், நேர்மையாளர்களை அல்ல. அன்று காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து மகிழ்வதை போல நான்
உங்கள் ஒவ்வொருவரையும் காணாமல் போன நபரை போல அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தானே, அவனைப் போல அந்த திராக்குமாவை காணாமல் போட்டு அந்த பெண்மணி தேடி கண்டுபிடித்து மகிழ்ச்சி கொண்டாரே, அதே போல நானும் எப்போதும் நீங்கள் திரும்பி வருவீர்கள். இந்த தவக்காலத்துல நீங்க திரும்பி வரணும், இன்னும் நீங்க என்னை பின்பற்றணும், அறிந்து கொள்ளணும், இன்னும் உள்ளே வா, இன்னும் உள்ளே வா, இன்னும் உள்ளே வா என்று சொல்வது போல நீங்கள் இன்னும் இந்த தவக்காலத்துல இன்னும் உள்ளே வர வேண்டும். நீங்கள் தானம் தர்மம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், நோன்பு இருக்கலாம். அதையும் தாண்டி இன்னும் எனக்கு அருகாமையில் வாருங்கள். நான் உங்களுக்கு சந்தன மரங்களையும் வெள்ளை போலங்களையும் இதோ தங்க கட்டிகளையும் நான் உங்களுக்கு பரிசாக கொடுப்பேன். என்னையே நான் முழுமையாக அர்ப்பணிக்கப் போகின்றேன். என்னையே நீங்கள் முழுமையாக தரிசிப்பீர்கள். என்னை கண்டவர்கள் என் தந்தையை காண்கின்றார்கள். அப்படி இருக்க உங்களுக்கு என்ன குறைபாடு வரும்? ஆண்டவர் இந்த நாளிலே உறுதி கூறுகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று மாதத்துடைய 2வது சனிக்கிழமை, தாய் இன்று வெற்றிகளை தாயிருக்க தோல்விலை என்ற தாரக மந்திரத்தோடு நாங்கள் தொடங்கினாலும் இதோ உன்னுடைய அற்புத கரத்தினாலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும். இன்னும் ஆன்மீகத்தில் நாங்கள் இன்னும் 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 அதிகமாக எல்லா காரியங்களிலும் சிறப்பான இந்த தவக்காலத்துல உம்மை யார் என்று அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை உமக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டு இதோ அன்று லேவியை நீர் அழைத்தீர், அன்று வரி தண்டுவோரெல்லாம் நீர் அழைத்தீர். பாவிகளை அழைக்க வந்த தேவனை நானும் ஒரு பாவி, என்னை அழைக்க வந்திருக்கின்றேன். அந்த குரலுக்கு நாங்கள் செவிமடுக்கக்கூடிய மக்களாய் என்று வாழ நோயுற்று கிடைக்கின்றோம். பலதரப்பட்ட இன்னல்களுக்கு, இடர்பாடுகளுக்கு, எத்தனையோ காரியங்களுக்கு அடிக்ட் ஆகி போய் கிடக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் விடுதலை பெறணும். இந்த காரியங்களில், இந்த செயலிலிருந்து, இந்த எண்ணங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக, இனியவர்களாக, நல்லவர்களாக இதோ இந்த தவக்காலத்துல உமக்கு பிரியமானவர்களாய், உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.